ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா விடிய காலமே எங்கேயோ போகிறான்னு பார்க்குறீங்களா? இது காலையில் இப்போது 4:40 மணி. சென்னை எக்மோரில் இருக்கிறோம். இப்போ நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து மதுரை வரைக்கும் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், இன்னும் இந்த பழைய வண்ணம் மாறாமல் இது இந்த பில்டிங் அழகாக இருக்குது. சென்னை எக்மோர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் சென்னை எக்மோர்லேருந்து மதுரைக்கு போகிறோம். ட்ரெயின் 4:40 இந்த டைமுக்கு தான் வருது. பாருங்கள், 5 o'clock டிபார்ச்சர் டைம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச்சு C2 சீட் நம்பர் 78. ஸோ லாஸ்ட் சீட்டு இருக்கிறதுலே அந்த கோச்சில் சேர் காரு. இந்த வந்தே பாரத்தில் 2 கிளாஸ் இருக்குது. சிசி சேர் கார் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கார் 2 இருக்குது. சிசியில் ரேட்டு கம்மி. ஸோ ட்ரெயின் நம்பர் 20627. சிசியில் ஆல்மோஸ்ட் 1000 ரேஞ்சுக்கு வரும். நாகர்கோவில் வரைக்கும் போகணுன்னா. அதே இது நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் காரில் போனீங்கன்னா 3000 ரேஞ்சில் வரும் ரேட்டு. ஸோ இதுதான் ட்ரெயினோட ஃப்ரண்ட்டு. நமக்கு இன்னும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு டைம் இருக்குது. 4:50 ஆகுது. அதுக்குள்ளே கடகடண்டு எல்லா இதுலேயும் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் நியூஸ் பேப்பர் அதெல்லாம் லோட் பண்ணாங்க. ட்ரெயின் நின்ன உடனே எல்லாம் ஏறிட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நானும் போர்டு ஆகிட்டேன். C2ல் ஆட்டோமேட்டிக் டோர். இது கை வச்சா ஓப்பன் ஆகிடும். நார்மல் பகலில் ஓடுற ட்ரெயின் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது வாஷ்ரூம்ஸ் பாருங்கள், 2 ஸ்டைல்லையும் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைலும் இருக்குது, இந்தியன் ஸ்டைலும் இருக்குது. இங்கே செயின் போட்டு கப்பு வைக்காமல் நமக்கு அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற வச்சுருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. இது இந்தியன் ஸ்டைல் வாஷ்ரூமு. ஸோ இந்தியன் ஸ்டைலும் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைலும் இருக்குது. சீட்டில் வந்த உடனே ஹிந்து நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் அண்டு தமிழ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க, வேறு நியூஸ் பேப்பர்லாம். ஸோ வேறு சைடில் பட்டன் இருக்குது, அது புஷ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஷார்ப்பாக 5 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. எடுக்கிறப்போதே ஸ்லோவாக கிளம்பாமல் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக கிளம்புது. ஷார்ப்பு 5 o'clock கிளம்புறாங்க. 10:40க்கு மதுரையை ரீச் ஆகணும் ஆக்சுவல் அரைவல் டைம். ஸோ 5 hours 40 minutes. நம்ம எப்படி போகிறாங்கன்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஷெடியூலை பார்த்தேன், 20 minutes தான் தாம்பரத்துக்கு இங்கேருந்து. அப்புறம் அடுத்து ஒரு 20 minutes செங்கல்பட்டுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தினமலர் இதெல்லாம் கொடுத்தாங்க. பாருங்கள் ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். எக்மோர்லேருந்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு தாம்பரம் தான். நம்ம தாம்பரம் போகிற வழியில் ஒரு யூனிட் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணி பாருங்கள், ஃபுல் ஸ்பீடில். செம்ம ஸ்பீடாக போகுது 20 minutesல. ஏன்னா நார்மலாக எக்ஸ்ப்ரெஸில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸில் போனீங்கன்னா 30 minutes ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேயே உங்களுக்கு 10 minutes இங்கே சேவ் ஆகுது. இது ஓவர்டேக் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஸோ இந்த ட்ரெயினில் நமக்கு ஃபுட்டெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்ட்டுலாம் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் 2மே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. காலையில் 5 o'clock கிளம்புறனால உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். லன்ச் வேணுன்றவங்க நாகர்கோவில் வரைக்கும் போனால் தான் லன்ச் கிடைக்கும். மதுரை வரைக்கும் போகிறதுனா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 o'clock போல் சர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி லன்ச் ஒரு 11:30 to 11:45 அதுக்குள்ளே சர்வ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நாகர்கோவில் வர போகிறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் வீட்டில் இருந்து கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ட்ரெயின் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் சீட்டை சாஞ்சிக்கிற மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இருக்குது, நீங்கள் ஃப்ளக்கும் சொருகிக்கலாம். அப்படி இல்லைன்னா
சி யூஎஸ்பி ரெண்டும் சொருகிக்கலாம். பாருங்கள், இப்போ தாம்பரம் கரெக்டாக 5:20 ஷார்ப்பு 5:20க்கு வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு வந்து இதோட டைரெக்டாக விழுப்புரம் தான். செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம் இதெல்லாம் எங்கேயுமே நிற்காது. நேராக அடுத்து விழுப்புரம் தான் ஸ்டேஷன். டைம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 6:50. ஸோ எக்மோர்லேருந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 hour 50 minutes நம்ம வந்து விழுப்புரம் போயிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ தாம்பரத்தில் இருந்து கிளம்பிடுச்சு. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தான் லாஸ்ட்டாக போயிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இது மாதிரி போகிறேன் ஃபாஸ்ட் ட்ரெயின். இங்கே பாருங்கள், கிளம்பினோடனே தாம்பரம் தானோடனே ஒரு பிஸ்கெட், ஒரு மசாலா சாய் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீ வேணுன்றவங்க டீ சர்வ் பண்ணுவாங்க. பாருங்கள், அது கடையில் செங்கல்பட்டு 5:40 கரெக்டாக செங்கல்பட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்கிப் பண்ணுறதையும் போகிறப்போ ஸோ எப்படி நம்ம அரைவ் ஆகிறோம் 6:50க்குள்ளே நம்ம விழுப்புரம் அரைவ் ஆகுவோமான்னு பார்க்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனது கிடையாது. நம்ம இந்தியாவில் சொல்கிறேன், வெளியூர்லலாம் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நார்மலாக சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 2 hours 40 minutes அது மாதிரி ஆகும் சென்னை டு விழுப்புரம். அது மாதிரி நார்மல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 hours to 3.5 hours ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு 1 hour 50 minutes தான் நமக்கு விழுப்புரமுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நிறைய மைல் பார்க்கலாம். நீங்கள் காலையில் எழும்பி உட்காந்து ஜன்னல் ஓரத்தில் இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட மைல் பார்க்கலாம். நீங்கள் பறந்து போகிறது, தோகையை விரித்து ஆடுறது, ஏன்னா காலங்காத்தால் அதுங்க ஆடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க. தூங்கணுன்னா தூங்குங்க, ஆனால் மற்ற டைம் வெளியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மயிலுங்களெல்லாம் தேடுங்க. நல்லா நிறைய பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தா சைடில் எங்கேயா வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்க பேஸ்கெட்டில் வச்சிங்கன்னா அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ட்ராபேக்கை தான் நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த ட்ரெயின். சவுண்டும் நார்மலாக இருக்குது. ஸோ ஷேக்கிங் எதுவும் இல்லை. பாருங்கள், காலையில் 3 மணி எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து ஒரு 15 minutes ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பயங்கரமாக ஒரு சவுண்டு வந்தது. கல்லில் ஏற்றி அடித்த மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. அதை நம்மளும் ஏன்னா சீட்டுன்றனால நம்ம 2வது கோச்சு தான் பாருங்கள், மேல்மருவத்தூர் ஸ்கிப் பண்ணுறோம். 2வது கோச்சு தான். அதனால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த கல் ட்ராக் நம்ம கோச்சுக்கு அடியில் அடிக்கிறதெல்லாம் அது எது வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனும் இருந்தது, நல்ல ஒரு சவுண்டும் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 15 minutes கழித்து இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் மேபி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் மேல்மருவத்தூர் தாண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பாருங்கள். ஸோ மசாலா சாய் கொடுத்தாங்க, நல்ல சூடாக இருந்துச்சு. அதாவது அந்த பாக்கெட்டை அவங்க ஹாட் வாட்டர் தருவாங்க, அதை கலக்கினீங்கன்னா போதும். இல்லை நான் டீ வேண்டாம் எனக்கு காஃபி வேணுன்றவங்க நீங்கள் காஃபி அவங்க தண்ணி தரப்போ காஃபி பவுடர் கேட்டிங்கன்னா அவங்க காஃபி பவுடர் தருவாங்க. ஆனால் அந்த டீ பாக்கெட்டை வாங்கிடுவாங்க. டீ பாக்கெட்டை வாங்கிட்டு அவங்க காஃபி பாக்கெட் தருவாங்க. ஸோ ஒரு வழியாக நமக்கு காஃபி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. அவங்க வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, கப்பெல்லாம். ட்ரெயினை இப்போ ஸ்லோவாகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டு நான் நினச்சேன். எங்கேயுமே ஸ்லோ பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய இடத்துல இது மாதிரி மற்ற ட்ரெயின்ஸ் மாதிரி ஸ்லோ பண்ணுறாங்க. அவங்க ஸ்லோ பண்ணாமல் கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா 5 hours 40 minutesன்றது ஒரு 4.5 hours மதுரை போயிடலாம். அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு. ஆனால் இது மாதிரி ஸ்லோ பண்ணி திருப்பி பிக்கப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்லோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைமில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கனால தான் நமக்கு இன்னும்
5 hour 40 minutes கிட்ட ஆகுது. இல்லைன்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஃபுல் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு வந்து மதுரை வரைக்கும் தான். அதனால் நீங்கள் மதுரை தாண்டிடுச்சுன்னா ட்ரெயின் ஆல்மோஸ்ட் நிறைய எம்டியாக இருக்கும் சீட்ஸ் எல்லாம். எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே வந்து மதுரைக்கு தான் போகிறாங்க. ஸோ மதுரையில் இந்த ட்ரெயின் வந்து மதுரை தாண்டி போகிற இடத்துலலாம் எம்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மதுரை வரைக்கும் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து நமக்கு தாம்பரம் 5:20க்கு அரைவல். அது மாதிரி அடுத்து வந்து விழுப்புரம் 6:50. விழுப்புரம் விட்டால் டேரெக்டாக திருச்சிராப்பள்ளி தான். விருத்தாச்சலம்லாம் ஸ்டாப்பிங் கிடையாது. திருச்சி, அப்புறம் திருச்சியை விட்டால் டேரெக்டாக திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை. திண்டுக்கல்லேருந்து மதுரை இவ்வளோ தான் ஸ்டாப்பிங்கு. ஸோ மதுரைக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கோவில்பட்டி, அதுக்கப்புறம் கோவில்பட்டி டு திருநெல்வேலி, திருநெல்வேலி விட்டால் நாகர்கோவில். இவ்வளோ தான் டோட்டலாக சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஸ்டாப்பிங். நாகர்கோவிலில் வந்து ஆஃப்டர்நூன் 1:40க்கு ரீச் ஆகும். ஸோ டோட்டலாக 8 hours 40 minutes ட்ராவல் டைம் சென்னை டு நாகர்கோவில். இது கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கங்கே ஸ்லோ பண்ணாமல்லாம் போனாங்கன்னா ஒரு 7 hours ரீச் ஆகிடலாம் நாகர்கோவில்லாம். ஸோ ரயில்வே அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுத்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுன்றப்போ எங்கேயும் ஸ்டாப் இல்லாமல் மட்டும் இல்லை, நான் ஸ்டாப்பாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் அதோட டைம் நல்லா சேவ் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணிவிட்டு அது பிக்கப் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அது கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக போனால் தான் நம்ம அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 6:55 கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம விழுப்புரத்தில் என்ட்ரு ஆகிறோம் பாருங்கள். விழுப்புரம் ஆன் டைம் நம்ம வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக 6:53 ஸ்டாப்பிங்கு, 6:55 டிபார்ச்சர். ஆனால் நம்ம ஒரு 2 minutes டிலே தான். அது அவ்வளோவா பெரிய விஷயம் இல்லை. ஸோ கரெக்டாக விழுப்புரம் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் வந்து ஜஸ்ட்டு 2 minutes தான் நிற்கும், திருச்சியை தவிர. திருச்சியில் மட்டும் வந்துட்டு 5 minutes வெயிட் பண்ணோம். மீதி எல்லா ஸ்டாப்பிங்குமே சென்னை டு நாகர்கோவில் வரைக்கும் 2 minutes தான் ஸ்டாப்பிங், இன்க்ளூடிங் மதுரை. திருச்சியில் மட்டும் 5 minutes. அது ஏன்னா டெக்னிக்கல் பிரேக்கு, ஃபுட்டெல்லாம் லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட்டு வாட்டர்லாம் ரீஃபில் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போது விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. டோர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். பாருங்கள், டோர் இங்கே நின்னொன்னே ஸ்டாப்பிங்கில் நின்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது மாதிரி வித்தின் 2 minutes டோர் க்ளோஸ் ஆகும். அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் சவுண்டும் வரும் டோர்லேயே. ஸோ ஒரு வழியாக விழுப்புரத்துலேருந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நேராக அடுத்த ஸ்டாப் வந்து திருச்சி தான். விருத்தாச்சலமெல்லாம் நம்ம ட்ரெயின் நிற்காது. திருச்சி வந்து இங்கேருந்து 2 hours ஜேர்னி, நான் ஸ்டாப் தான். நார்மலாக பெரிய டிஃப்ரென்ஸுன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ட்ரெயின்லலாம் போட்டிங்கன்னா விழுப்புரம் டு திருச்சி வந்து ஒரு 3 hours எடுப்பாங்க. இது வந்து 2 hour எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 1 hour நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சென்னை டு விழுப்புரம் வந்ததில் நமக்கு ஒரு 1 hour 15 minutes சேவ் ஆச்சு. ஸோ இங்கேருந்து விழுப்புரம் டு திருச்சி சைடில் வந்து ஒரு 1 hour சேவ் ஆகுது. ஸோ 2 hour 15 minutes to 2.5 hour இங்கேயே நமக்கு சேவ் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பயங்கர ஸ்லோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கெடியூலை படி பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆக்சுவலாக இவங்க இதே ஸ்பீட்லலாம் போனாங்கன்னா ஒரு 7 hours ரீச் ஆகிடலாம் நாகர்கோவில். இவங்க ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ பாருங்கள், இது விருத்தாச்சலம் ஸ்டேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். விருத்தாச்சலம் தாண்டியாச்சு. ஸோ குறிப்பாக இந்த விருத்தாச்சலம் செங்கல்பட்டுலாம் தாண்டினோன்னு நிறைய மைல் பார்க்கலாம்.
ஆனால் இந்த விருத்தாச்சலம்லாம் தாண்டின உடனே இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா வீடுங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நிறைய மயிலுங்க இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது கட்லெட்டு, உள்ளே ஒரு 2 கட்லெட் இருக்குது, அப்புறம் கெச்சப் கொடுத்துருக்காங்க, ஒரு அமுல் பட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரெட்டு ஒரு 2 பீஸ் இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆம்லேட் இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட்டு புக் பண்ணும்போதே நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஃபுட்டு வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ட்டு. நான் வந்து நான்வெஜ்ஜு சூஸ் பண்ணனால அவங்க வந்து ஆம்லேட், கட்லெட் 2 கட்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரெட் அண்ட் பட்டர் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு சூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இட்லி, சட்னி, சாம்பார் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் கட்லெட் மாதிரி வேறு எதுவும் ஒன்று இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. பாருங்கள், இன்னொரு ஸ்டேஷனு. ஆனால் இங்கேயும் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். இது ஸ்டாப்பிங் கிடையாது, ஆனால் நம்ம போயிட்டுருக்கோம் அரியலூர் இந்த ஸ்டேஷன். அது மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே சூஸ் பண்ணிக்கணும் ஃபுட்டு வேணுமா வேண்டாமான்ட்டு. ஃபுட்டு வேண்டான்னா காசு கம்மியாகுமா ஆகாதான்னு தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணப்போ காசு கம்மியாகலை, சேம் ப்ரைஸ் தான் இருந்தது. அதனால தான் ஃபுட்டை நான் சூஸ் பண்ணேன். ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதில் லன்ச்சு வந்து நீங்கள் வெஜ்ஜு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தால், ரைஸு, சப்பாத்தி, அந்த மாதிரி வெஜ்ஜில் இன்னொரு ஐட்டம் தான் கொடுப்பாங்க. அதே இது நான்வெஜ்ஜு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அதே தால் இருக்கும், பட்டு சிக்கன் கறி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வந்து கொடுப்பாங்க, ஒரு பொரியல் ஒன்று தருவாங்க. இதெல்லாம் அது கூட வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயின்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக இது மாதிரி இந்தியாவில் ஒரு ட்ரெயின் வந்து நான் ஸ்டாப்பாக போகிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் வந்து ஒரு 120 ஒரு 140 எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் இது 110 கூட தாண்டவே இல்லை எந்த ஒரு இடத்துலையும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயினுன்றப்போ ஒரு 140 வச்சுட்டு நான் ஸ்டாப்பாக இது மாதிரி போனாங்கன்னா இன்னும் நிறைய டைம் நமக்கு சேவ் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம திருச்சி ஜங்ஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், திருச்சி வந்துட்டோம். இங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரியெல்லாம் தெரியுது பாருங்கள். சாரி, இன்னும் திருச்சி வரல, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் ஏதோ ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரைட் சைடில் தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பொன்மலை எல்லாம் வரணும், அதே காணும். பொன்மலை தாண்டி தான் திருச்சி வரும். அதனால் கண்டிப்பாக இது திருச்சி கிடையாது. ட்ரெயினும் ஸ்லோவாகலை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது. தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது, சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது, ராஜ்தானி இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்தே பாரத் ஓகே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 140 இல்லைனா 160 அந்த ரேஞ்சில் வைக்கணும். அது மாதிரி இது மாதிரி லிமிட்டட் ஸ்டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அதோட மெயின் ஃபோக்கஸே வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு வெளியூர் கண்ட்ரி போனாலும், இந்தியா விட்டு வெளியே போனீங்கனாலும் இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் வெரி லிமிட்டட் ஸ்டாப்பிங்ஸு. அது மாதிரி இந்த ஸ்லோ ஆகவே ஆகாது. ஜஸ்ட்டு டைரெக்டாக ஸ்டாப்ஸில் மட்டும்தான் ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகும். இவ்வளோ வெளியே கூட ஸ்லோ ஆகாது. அது மாதிரி ஸ்டாப்பிங்கை தாண்டிச்சுன்னா வெளியே எங்கேயுமே நிற்காது, இல்லைனா ஸ்லோ கூட பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்தியாவில் பண்ணோன்னா ட்ரை பண்ணோன்னா நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். டைம் சேவ் பண்ணுறோன்னா அது ஹியூமன் மேன் பவரோட டைமையும் சேவ் பண்ணுறோம். இது வந்து பொன்மலை ஸ்டேஷன், நிறைய யார்டெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து டீசல் இன்ஜினோட ஷெட்டு, எலக்ட்ரிக் இன்ஜினோட ஷெட்டெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஷெட்டு சதர்ன் ரயில்வே டிவிஷனில். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினோட மெயின் எய்மே வந்து இந்த ட்ராவல் டைமை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அளவுக்கு மேன் பவர் வந்து சேவ் ஆகும். ஏன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு 2000-3000 பேர் போடுறாங்கன்னா அவ்வளோ மேன் பவர் வந்துட்டு ஒரு 12 ஹவர் 10 ஹவர் வேஸ்ட்டாக
ட்ராவலிங்லேயே வேஸ்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸில் போக வேண்டிய இடத்துக்கு. நீங்கள் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ட்ரெயினுக்கெலாம் வந்துட்டு 300 to 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு 1.5 ஹவரில் கவர் பண்ணுவாங்க. சென்னை டு நாகர்கோவில் டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 ஹவர் தான். அண்ட் நம்ம இதுதான் ஃபாஸ்ட் ட்ரெயின். இதுலேயே வந்து நம்ம 8.5 ஹவர் 8 ஹவர் 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ 8 ஹவர் 40 மினிட்ஸ் எங்கே இருக்குது, 2 ஹவர் எங்கே இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் முன்னாடி போனோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி அரைவ் ஆகிறோம். 8:55 ஆன் டைமுக்கு வரோம் கரெக்டாக. ஸோ கரெக்டாக சென்னையிலேருந்து 5 o'clock எடுத்தோம், இங்கே 8:55. ஸோ 3 hour 55 மினிட்ஸில் நம்ம திருச்சிராப்பள்ளி வந்தாச்சு. அடுத்த ஸ்டாப்பு திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வரும். அது இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 hour ஆகும். ஸோ திருச்சி ஜங்ஷன் நார்மலாக மற்ற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்லலாம் வந்திங்கன்னா 5 hour ஆகும். இங்கே வந்து நமக்கு 3 hour 55 மினிட்ஸில் வந்திருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டைம் சேவ் ஆகிருக்கு. ஆனால் டோட்டலாக ஓவராலாக எக்மோர் டு இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னா 1 hour 5 minutes தான் சேவ் ஆகிருக்கு மற்ற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஒரு 5 o'clock 5 hours வந்துடும். இது 3 hours 55 minutes வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் அந்த சைட்லேயே வந்து நமக்கு ஏகப்பட்ட டைம் சேவாக இருந்தது. அதெல்லாம் நம்ம ஸ்லோ பண்ணி வந்தனால மிஸ் ஆகிடுச்சு. திருச்சி ஜங்ஷன் திருச்சியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக 8:55 டிபார்ச்சர். பாருங்கள் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வண்டி நம்மளது ரைட்டில் இப்போ தான் ஒரு ட்ரெயின் வந்து நின்றுது. அது என்னன்னு தெரியல. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து ஒரு 1 hour எக்ஸாக்டாக 1 hour கழித்து திண்டுக்கல். நடுவில் கொடை ரோடு இங்கெல்லாம் எங்கேயுமே நிற்காது. டைரெக்டாக திண்டுக்கல்லை தாண்டிச்சுன்னா மதுரை நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துடும். சென்னையிலேருந்து 5 o'clock கிளம்புறதுனால ரொம்ப ஏர்லியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணுன்னா கேபு இல்லைன்னா ஆட்டோ ஏதாவது தான் பிடிச்சிட்டு வரணும். ஆக்சுவலாக இவங்க வந்து ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்லோ பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து ஒரு 6 மணிக்கு எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கு எடுத்துகிட்டு மதுரை இல்லைனா நாகர்கோவில் அரைவல் டைம் வந்து அதையே மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி சென்னையிலேருந்து இமீடியட்டாக தாம்பரம் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதை தாம்பரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்னை செங்கல்பட்டு திருச்சி விழுப்புரம் திருச்சி அப்படி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எப்படியும் தாம்பரம் டு சென்னை எக்மோருக்கு யூனிட் ட்ரெயின் நிறையா இருக்குது. அது மாதிரி தாம்பரம் டு செங்கல்பட்டுக்கும் யூனிட் ட்ரெயின் நிறையா இருக்குது. ஸோ செங்கல்பட்டில் இருந்து ஆள் நமக்கு இதில் ஏறுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க இவங்க ஸ்டாப்பிங் இல்லாதனால. ஸோ இந்த தாம்பரம் ஸ்டாப்பிங்கை எடுத்துகிட்டு செங்கல்பட்டு போட்டாங்கன்னா
நிறைய பேர் யூஸ் பண்ணவும் முடியும், எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். எஸ்பெஷலி பேசஞ்சர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் மதுராந்தகத்துலேருந்து வர பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அப்பப்போ க்ளீனிங் பண்ணுறது ஓகே, பட் அந்த டஸ்ட்டெல்லாம் பறக்கும், நம்ம பேசஞ்சர்ஸோட மூக்கில் வரும். ஸோ அது தவிர்க்கணுன்னா இவங்க அங்கங்கே பேக்லெல்லாம் நீட்டாக டஸ்ட்பின் வச்சு நல்ல ஒரு எஜுகேஷன் வீடியோ, ஏன்னா டிவி வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ மாதிரி போட்டு டஸ்ட்டெல்லாம் கீழே போடாதீங்க, கரெக்டாக டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்ட்டுலாம் பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து அங்கே கரெக்டாக போய் போடுவாங்க. இந்த மாதிரி இடையில க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஏர்லி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ட்ரெயின் தான். ஸோ அந்தளவுக்கு டஸ்ட்டு சேராது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த நடுவில் பேசஞ்சர்ஸ் முன்னாடி அதை க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம இண்டியன்ஸ் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே ட்ரெயினில் ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ அதை பார்க்குறப்போ ரொம்ப ஆவக்கடாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணுற ஸ்டிக்கு, மாப்பு, அது மாதிரி அந்த சோப் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு டோட்டலாக பேசஞ்சர்ஸ் முன்னாடி பண்ணுறப்போ நல்லா இல்லை. அதனால் அது வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேறு வழியில் எப்படி டஸ்ட்டு வராமல் பார்க்குறது அப்படின்ட்டு திங்க் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி சர்வீஸ் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. டைமிங்காக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா இருந்தது. பாருங்கள் இப்போது இன்னும் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள் ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ரன்னிங் எல்லாம் குறைக்கணும். கரெக்டாக ஸ்டாப்பிங்கில் நிற்க வேண்டிய ஸ்டாப்பிங்கில் ஸ்டேஷனில் என்ட்ரான பிறகு தான் ஸ்லோவாகணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தாங்கன்னா நிறைய டைம் நமக்கு சேவ் ஆகும். அது ஒன்று தான் பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன் இந்த ட்ரெயினில். இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கிறாங்க. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்து திண்டுக்கல் கிட்டே வரப்போ பார்க்குறேன். இது திருச்சியோட அவுட்டரில் இருக்கும் பாருங்கள். நிறைய எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின்ஸ் வந்து இங்கே யார்டில் பார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா திருச்சியாக இருக்கட்டும், திருச்சி ஸ்டேஷனில் இருக்கும்போதும் சரி, ஏதோ திருச்சியோட அவுட்டரில் ஏதோ இப்போ இந்த ட்ரெயினை பார்க்குறோம். இது எல்லாமே என்னன்னு பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஏதோ பேரே தெரியாத ஒரு ஊர்லேருந்து வர ட்ரெயினுங்க தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த இடத்த தெரியும்? அப்படி இல்லைன்னு நம்ம ஆளுங்க எப்படி அங்கே போனாங்க? அது ஒரு ட்ரெயினில் போகிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களா? அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. கண்டிப்பாக நம்ம ஆளுங்க ஒரு ட்ரெயினில் போகிற அளவுக்கு ஆளுங்க அங்கே போய் செட்டில் இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க ஆளுங்களை தான் இங்கே கொண்டு வராங்க. அதுதான் க்ளீனாக தெரியுது. ஏன்னா விழுப்புரத்துலேயும் அதுதான் பார்த்தோம். ஸோ இப்போ திருச்சியிலையும் 2 ட்ரெயின் பார்த்தோம், ஃபுல்லாக நார்த் இந்தியாவிலேருந்து வர்றது. அது மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் போய் ட்ரெயினில் போகிறப்ப பார்த்துருக்கேன். மதுரையிலையாக இருக்கட்டும் சரி, திருநெல்வேலியிலையாக இருக்கட்டும் சரி, எங்கெங்கே இருந்துள்ளோமோ வந்து ட்ரெயின் விட்ருக்காங்க நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி சிட்டிஸுக்கெல்லாம். ஸோ எல்லா நார்த் இந்தியன்ஸுக்கும் எங்கே வேணுமோ, எந்த ட்ரெயினில் வேணுமோ ஏறி வந்துடுற மாதிரி. பாருங்கள், நம்ம இப்போ 9:55 ஆகுது. திண்டுக்கல் வந்து அரைவ் ஆகிறோம். ஸோ இது எந்த ட்ரெயின்? இதுவும் நார்த் இந்தியாவில் தான் வருது. நார்த் இந்தியா டு திருநெல்வேலி போகுது, மதுரை போகுது. நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு தான் போகுது இந்த ட்ரெயின். மேபி நம்மளோட கிராசிங்காக இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மள்ட்ட கிளம்புனோடனே அவங்கள்ட்ட எடுத்துருவாங்க. கரெக்டாக திண்டுக்கல் வரைக்கும் ஆன் டைம். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து அடுத்து மதுரை ஃபைனல் ஸ்டாப்பிங். திண்டுக்கல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் நின்றுது. 9:56 ஆகுது டைமிங்.
ஸோ இதோட நமக்கு அடுத்து மதுரை ஒரு 15 மினிட்ஸ் தான், 50 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், எடுக்கும் போதே நல்லா ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த டிலேயும் இல்லை. இனி மதுரை போகிற வரைக்கும் எந்த டிலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 50 மினிட்ஸ் தான். ஆக்சுவலாக இங்கே டபுள் ட்ராக்குன்றனால இனிமேல்ட்டு ரொம்ப மேஜராக டிலே ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயும் எந்த ட்ரெயினும் கிடையாது. அதனால் முன்னாடி போகிற ட்ரெயினுக்காக நம்ம ஸ்லோ பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அது மாதிரி எதிரில் கிராசிங்கும் கிடையாது. அதனால் அதுக்கு ஸ்லோ பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ ஒரு வழியாக மதுரை கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஆறுலலாம் நம்ம தூர் வராமல் செடிங்கெல்லாம் முளைச்சி ஆழமே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் மட்டும்தான் ரிவராக பார்க்க மாட்டுறாங்க. ஆற்றுல போட்டு துணி துவைக்கிறது, ஆற்றுல என்னென்ன பண்ணமோ எல்லாமே பண்ணுறோம். குப்பை கொட்டுறோம், சாக்கடை தண்ணி கலக்கிறோம், துணி துவைக்கிறோம், சோப்பு எல்லாம் போட்டு துணி துவைக்கிறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் ஃபாரின்லலாம் போனீங்கன்னா அந்த ஆறுலாம் வந்து எவ்வளோ அழகாக சோப்பு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருமே அதில் சோப்பெல்லாம் கலக்க மாட்டாங்க. ஓகே, எங்கேயாவது ரேராக குளிப்பாங்க, ஆனால் சோப்பு போட்டு குளிக்க மாட்டாங்க, சோப்பு தண்ணி கலக்க மாட்டாங்க, சாக்கடை தண்ணி கலக்க மாட்டாங்க, குப்பை போட மாட்டாங்க, பணத்தை போட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் இது எல்லாமே பண்ணுறோம். இந்த ஆற்று தண்ணியில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியே நம்ம கெடுத்துடுறோம். அது வேறு எதுக்குமே யூஸ் ஆகாமல் போகுது. ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ கிராஸ் பண்ணும்போது, திருச்சியை கிராஸ் பண்ணும்போதும் ஒரு ரிவர் பார்த்தோம். அதுவும் அப்படி தான் ஃபுல்லாக பிளாக் வாட்டராக போயிட்டு இருந்து துணி துவைச்சி காய போட்டிருந்தாங்க. அது மாதிரி மதுரையிலையும் அதே தான் பார்க்குறோம், வைகை ரிவரில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சோப்பு தண்ணி, குப்பை போடுறது, ஈவன் டெட் பாடிஸ் அதில் போடுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஊர் வந்து ஆறுலாம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். மக்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கண்ட்ரிஸில் வந்து இந்த ரிவரை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து முன்னெடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக மதுரை 10:40க்கு அரைவ் ஆகிறோம். ஸோ ஆன் டைம், ஏன்னா 10:38க்கு அரைவ் ஆகிருக்கணும். ஸோ கரெக்டாக 10:40க்கு நம்ம அரைவ் ஆகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெயின் வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். பார்க்கணுன்றவங்க இந்த ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய வேறு கண்ட்ரிஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கனாலும் அதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேனல்லையே. நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ட்ரி பார்க்கணுமோ அதை பாருங்கள். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் பேசியிருக்க மாட்டேன், ஜஸ்ட்டு விஷுவல் மட்டும்தான் இருக்கும். ஸோ வெரி ரீசெண்டாக வந்த வீடியோஸ்லாம் மட்டும்தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஏதாவது டீட்டெயில், எந்த வீடியோ பற்றி எந்த டீட்டெயில் வேணாலும், எந்த கண்ட்ரியை பற்றி எந்த டீட்டெயில் வேணும்னாலும் கமெண்ட்டில் போட்டு கேளுங்க. நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறேன்.
தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.